அது பெண் குழந்தைகளை வளர்க்கும்போது பெற்றோர்கள் குழந்தையாக மாறிவிட வேண்டும். பெண் குழந்தை தான் பெற்றோர். ஆண் குழந்தைகளை வளர்க்கும்போது தான் பெற்றோராக நடந்து கொள்ள வேண்டும் அந்த பெற்றோர்கள். இதுதான் குழந்தை வளர்ப்பில் உள்ள ரகசியம். இவங்க 2 பேர்கிட்டையுமே பெற்றோராக தான் நடந்துக்கிறாங்க. பெண் குழந்தைகள் பிறக்கும்போதே பெரியவர்களாக பிறக்கிறார்கள், பெற்றோராக பிறக்கிறாள். ஒரு பெண் பிறக்கும்போதே தாயாக பிறக்கிறாள், அம்மாவாக பிறக்கிறாள். நீ ஒரு பெண்ணை பெற்றெடுக்கும்போது அவள் பெண்ணை பெற்றெடுக்கவில்லை. அந்த பெண் தனது தாயைத்தான் பெற்றெடுக்கிறாள், தனது அம்மாவை பெற்றெடுக்கிறாள். அதனால் பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, பெண் குழந்தைகளிடம் நீங்கள் பெற்றோராக நடந்து கொள்ளக்கூடாது, குழந்தையாக நடந்து கொள்ளுங்கள். பெண் குழந்தை பெற்றோராக நடந்து கொள்வாள். அந்த அதிசயத்தை நம்ம பார்க்குறது கிடையாது. நம்ம அதற்குள்ளேயே என்ன பண்ணுறோம், நாம் பெற்றோராக நடந்து அந்த பெண் குழந்தைகளை குழப்பி ஒன்றும் தெரியாத குழந்தைகளாக மாற்றி விடுகிறோம். பெண் குழந்தைகள் பிறக்கும்போதே எல்லாம் தெரிஞ்சவங்க, தலைமை பண்போடு தான் பிறப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். பெண்களின் அந்த இயல்பு இருக்குல்ல, அது அதிசயமாக இருக்கும். இப்படி பிறக்கும் போதே எப்படி அவங்க வந்து பெரியவங்களாக நடந்துக்கிறாங்க, எல்லோரும் ரூல் பண்ணுறாங்க, அப்பா அம்மாவை வந்து வழி நடத்துகிறாங்க, அப்பா அம்மா போல் நடந்துக்கிறாளே அப்படிங்கிற அந்த ஆச்சரியம், அதை பார்க்கணும் நீங்கள். ஒரு தாய் ஒரு ஒரு அப்பா வந்து தனது குழந்தைகிட்ட அப்பாவாக தான் நடந்துக்கணும், ஒரு பெண் குழந்தைகிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை தனது அப்பாவிடம் மகளாகத்தான் நடந்துப்பா. ஆனால் அப்பா என்கிற உறவு மகளை விட சின்னது, மகளை விட சின்னது. ஆண்களின் உறவுமுறை அத்தனையும் பெண்களின் உறவுமுறை இருக்குல்ல, மகள், அம்மா, சித்தி, தங்கச்சி, அக்கா, இது எல்லாத்தையும் விட சின்ன உறவு. அப்பாவில் வந்து அப்பா தாத்தாவாக இருந்தாலும் சரி, ஒரு பேத்தியை விட, பேத்தி என்கிற உறவை விட தாத்தா என்கிற உறவு சின்னது. அதனால் ஒரு பெண் குழந்தையிடம் ஒரு அப்பா அப்பாவாக நடந்து கொள். ஆனால் ஒரு அம்மா என்கிறல, ஒரு பெண்ணை பெற்றெடுத்த பெண் இருக்கல்ல, அவள் வந்து மகளாக நடந்துக்கோ. அந்த நீ பெற்ற பெண் இருக்கல்ல, அவள் வந்து உன்னிடம் அம்மாவாக நடந்து கொள்வாள். அதனால் பெண் தான் தனது உறவை மாற்ற வேண்டும், ஆண் உறவை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்களின் அத்தனை உறவும் பெண்ணின் உறவை விட சின்னது. மகள் வந்து தனது அப்பாவை டே அப்பான்னு தான் கூப்பிடுவாள். டே அப்பாங்க வாடா, என்ன பேசிகிட்டு இருக்க, டப்புன்னு அடிப்பா, வாங்கிக்கணும். நீ என்ன கண்டுக்கவே மாட்டேன்ற, வந்து இவ்வளோ நேரம் ஒரு பாசமாக பேசவே மாட்டேன்ற, என்கிட்ட வந்து ஒரு முத்தம் கொடுத்தியா அப்படின்னு அந்த அந்த மகள் வந்து தனது அப்பாவை டேங்க வாடா அப்படின்னு அடிப்பா, எட்டிட்டு உதைப்பா, எல்லாத்தையும் பண்ணுவான். இந்த அப்பா என்ன பண்ணணும், சரிங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க, நான் கவனிக்கலைங்க, சாரிங்க மகளே, தெரியாமல் பண்ணிட்டாங்க மகளே அப்படி சொல்லணும். மகளே இங்கே வாங்க, கொஞ்சம் இங்கே வாங்கலேன், சாப்பிடுங்க மகளே, இந்த மாதிரி வாங்க போங்கன்னு பேசணும். இந்த மாதிரி அப்போது பெண் குழந்தையிடம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். முதல்ல ஒன்று சொன்னேன், பெற்றோராக நடந்து ஆண் குழந்தையிடம் பெற்றோராகவும் பெண் குழந்தையிடம் குழந்தையாகவும் நடந்து கொள்ளுங்கன்னு சொன்னேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், பெண் குழந்தையிடம் பணிவாக நடந்துக்கோங்க, ஆண் குழந்தையிடம் மதிப்பாக நடந்துக்கும். பெண் குழந்தையிடம் அந்த பெண் குழந்தையை பெற்றவர்கள் குழந்தையாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் ஆண் குழந்தையிடம் ஒரு பெரியவர்களாக நடந்து கொள்ளுங்கள், பெற்றோராக நடந்து கொள்ளுங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன், பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த பெண் குழந்தையை பணிவாக வளர்க்க வேண்டும். பணிவாக நடந்துக்கணும், அந்த குழந்தை தான் உங்களை வளர்க்கும். சரியாக வளர்க்குறாளா மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த குழந்தை உங்களை சரியாக வளர்க்குறாளா அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏதாவது அப்படி இப்படி சொன்னால், ஏன் இப்படி பண்ணுறீங்க, இதுவே உங்களுக்கு நியாயமாக இருக்கா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட கேளுங்க. அந்த மாதிரி பணிவாக ஒரு குழந்தை கூட குழந்தையாக இருந்துக்கிட்டு ஏதாவது தப்பாக வளர்த்தாங்கன்னா, அல்லது உங்களை அடிக்கிறாங்க, காரணமே இல்லாமல் அந்த பெண் வந்து சின்ன பெண், பிறந்து ஒரு வயசு தான் ஆகுது, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறா, தனது அப்பாவையும் தன்னை பெற்றெடுத்த பெண்ணையும் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, காரணமே இல்லாமல். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எதுக்கு அடிக்கிறீங்க, நான் தான் எந்த தப்புமே செய்யலையா, நீங்கள் என்ன அடிக்கிறீங்க, நீங்கள் நேர்மையாகவே இல்லை, நீங்கள் என்ன சும்மா அடிக்கிறீங்க, உங்களுக்கு பாசமே இல்லை அப்படி சொல்லணும். அந்த மாதிரி வளர்க்கணும், அந்த மாதிரி தான் வளர்க்கணும், இந்த மாதிரி வளர்க்கணும். அதே மாதிரி பெண் குழந்தைகள் பெண் பிறக்கும்போது அவளுக்கு வயசு 120, வருஷங்கள் செல்ல செல்ல ஒரு வயசு குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு வருஷம் கடந்துருச்சா, ஒரு பெண் பிறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு வயசு 119, அப்புறம் 2 வருஷம் கடந்துச்சுன்னா 118, இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும். 120 வருடம் வாழ்ந்த ஒரு பெண்ணின் வயது 0. இதுதான் ஒரு ஆண் குழந்தை தான் 1 வயசு 2 வயசு அப்படி கூடிக்கிட்டே போகணும். இப்படி வயது கணக்கிடுற முறை இதெல்லாம் நம்ம தெரியாமல் இருக்கிறோம். இனிமேல் இதான் வரப்போகுது. 2040 அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும், மூட நம்பிக்கை நிறைந்த இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும். அதன் பிறகு நான் சொல்கிற நடைமுறை தான் வரப்போகுது. எதிர்கால வாழ்க்கை முறை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். முதல் மனிதராக முழுமையடைந்த முதல் மனிதன் நான் தான். இப்போ தான் மனிதர்கள் முழுமையடைஞ்சிருக்காங்க. அதாவது குரங்குலேருந்து வரல, நம்ம குரங்கு முதல்ல விலங்காக இருந்தது, இப்போ மனிதராக மாறி இருக்கிற குரங்கு தான் நாம். மனிதராக மாறுவதற்கான அந்த பரிணாம வளர்ச்சியில் முழுமையடைந்த முதல் மனிதன் தான் நான். மனம் என்பது ஒரு நோய், அந்த நோய் தான் நம்ம மனிதராக மாறியதற்கு காரணம். அந்த நோய் தான் நம்ம மாற்றிச்சு. மனம் என்கிற நோய் மரண பயத்தினால் வந்தது.
பாதுகாப்பற்ற மனித வாழ்க்கை, காடுகளில் நமக்கு உணவு சங்கிலினால் ஏற்பட்ட பாதுகாப்பற்ற அந்த வாழ்க்கையினால் நமக்கு ஏற்பட்ட மரண பயம், அதுதான் மனம் என்கிற நோய்க்கு காரணம். அந்த நோய் தான் நம்மளை வந்து மனித உருவத்திற்கு மாற்றியது. விலங்கு உருவத்தில் இருந்த நம்மை, விலங்கு உருவத்தில் இருந்த குரங்குகளை இப்பொழுது மனித உருவத்திற்கு மாற்றியிருக்கிறது. அந்த மாறுதல் நடந்து முடிஞ்ச முதல் மனிதன் தான் நான். அந்த மாறுதல் இருக்குல்ல, மனிதராக மாறுவதற்கான அந்த முயற்சி, எப்படி மனிதராக வாழ வேண்டும் என்பதற்காக நாம் நடத்துகிற அந்த பரிசோதனை, ஆராய்ச்சி, பயிற்சி, இது எல்லாம் ஒருத்தட்ட முடியும்ல. முடிஞ்சு அவன் முதல் மனிதனாக முழுமையடைகிற அந்த முதல் மனிதன் தான் நான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.